தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA 2019க்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது பல்வேறு வகையில் ஆதரவுகள் கிளம்பி வர நிலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லா விஜய் ரசிகர்களும் முதல்ல இந்த CAA என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நான் பிரியப்பட்டேன். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத இந்து, கிறிஸ்டின், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிங்கிற இந்த மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா 1955 இருக்கிற குடியுரிமை சட்டம் 11 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கணும், இருந்தால் குடியுரிமை தருவேங்குது. இந்த திருத்தச் சட்டம் 5 ஆண்டுகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் முஸ்லீம்களை மட்டும் குறிப்பிட்டு, முஸ்லீம் பெரும்பான்மை நாட்டில் அவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு மதத்தை குறிப்பிட்டு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்புது. இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது எவ்வளோ தூரம் சரி அப்படிங்கிறதையும், விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.